வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி ஒரு நல்ல நாள் அதுவுமா ஏதாவது வீட்ல உருப்படியா ஒரு வேலை பாக்குறியா? வீடு குட்டல பாத்திரம் விளக்கலாம் ஒண்ணுமே பண்ணல. ஒரு கரும்பாச்சும் வாங்குறியா? ஏய் வாய மூடுறி. மாப் போடணுமா பெருக்கணுமா அதை மட்டும் சொல்லு. ஒழுங்கா போய் வீட கூட்டு போ. அவ்வளவுதான் வீட கூட்டுறேன். இவனுக்கு வேலை வைக்கிறதுக்குள்ள வேலையே பாருங்க அண்ணே அண்ணே. ஆனா உண்மையான வேலை அவன் அதான் பாத்துட்டு ஏய் இருக்கான். அண்ணே நீ வந்த 5 செகண்ட்ல என்னையே பார்த்தாம இருந்துடா. அவ்வளவுதானே. இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? மாட்டு பொங்கல். கரெக்ட். இந்த மாதிரி மாட்டுக்கே லீவ் கொடுத்து ஜாலியா உட்கார வச்சிருக்காங்க. ஆனா மாடு மாதிரி உழைக்கிற நம்மள மாதிரி புருஷங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்களா? இந்த பொண்டாட்டி இல்லையே. லீவு தானே குடுத்துட்டா போச்சு. இவ கூப்பிடுற மாடுலேஷன் பார்த்தா லீவ் கொடுக்குற மாதிரி இல்ல, என்ன காவு கொடுக்குற மாதிரியே கூப்பிடுறாடே இவ. என்னம்மா சொல்லுமா. ஏங்க கோவப்படாதீங்க, நான் ஒரு சர்ப்ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீ வழக்கமா சக்கரை பொங்கல் தானே ஆர்டர் பண்ணுவ, உனக்கு தான் பொங்கலே செய்ய தெரியாது. ஏங்க அந்த சர்ப்ரைஸ பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏய் நீ ஆர்டர் பண்ணலனா தாண்டி நான் ஆச்சரியப்படுவேன். புருஷன் நானே வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் மேடம் வரேன், டெலிவரி பாய் 10 வாட்டி வந்து போறான். அவ்வளோ இல்லம்மா ஆர்டர் பண்ணதை கொடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆர்டர் பண்றாங்க. ஐயோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு காட்டுறேன் வாங்க. அப்படியா? என்ன பண்ண போற? இத புடிச்சு இழுக்கணுமா? இழுங்க. ஏய் ஆஹா ஏய் மிக்கி மவுஸ் அமைதியாரு. ஏங்க என்ன மாட பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? மாட பார்த்து ஷாக் ஆவலடி, முட்டதுல லாக் ஆயிட்டண்டி, கொஞ்சம் தூக்கி விடுறி. அம்மா இங்க வாங்க. என்னடி பாத்தீங்களா இதான் நான் ஆர்டர் பண்ணது. ஏன்டி மாட்டை ஆர்டர் பண்ணி வர வச்ச? ஏங்க இன்னைக்கு என்னன்னா மாட்டு பொங்கல், அதனால தான் மாட வர வச்சேன். ஏய் அப்ப தலை பொங்கல்னா தலைய வர வச்சியா? என்னடா இன்ட்ரோ듀சிங் மிக்கி மாடு. ஏய் வாட்டுவாயா உட்கார்றா. இந்த மாதிரி ஆளுங்களால தானே தலைய வெளிய தலை காட்டாம சுத்தி நிக்கறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மாடு பேசுதுங்க. நான் மட்டும் என்ன மதன் பாபுவா பேசுறாருன்னு சொன்னேன். மாடு என்ன பண்ற? பார்த்தா தெரியல, இதுக்கு பேர் தான்டா மாடுலேஷன். மாடு பொதுவா மாடுதான் சாணம் போடும், மாட்டு மேலே சாணம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே 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 ஓகே. ஏப்பா ஏதோ சொன்னியே, என்னப்பா சொன்ன? அதுதான் என்ன சொன்ன? மாடுலேஷன். இதுக்கு பேர் தான் மாடுலேஷன். மாடு மோஷன் பண்ணி தான் பாத்திருக்கேன், மாடுலேஷன்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. அடச்சி இல்ல உங்களதே நல்லா இருந்துச்சு. அவள்தான். அடச்சி இதெல்லாம் போய் பாப்பீங்க. ஏய் எருமாடு. ஏய் கூப்பிட்டியாமா? ஐயோ நான் இல்ல மாடு. ஏய் என்ன ஏய் எதுக்குடா என்ன வர சொன்ன? தெரியாதா? இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு வர சொன்னேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மாடு, ஹாப்பி பர்த்டே டியர் மாடு, ஹாப்பி பர்த்டே டு ஐயா இன்னுமா இந்த ஜோக்லாம் பண்ணுகிறீங்க? பேசாம நான் ஆன்லைன்ல ரிட்டர்ன் போட்டுறேன், நான் போயிடுறேன். ச்சே ஏங்க கம்முனு இருங்க. ஆ. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க இருங்க மாடு, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் ஊருக்கே பால் குடுக்குறேன், எனக்கு இவ காப்பி குடுக்குறேன்றா. இதெல்லாம் நான் குடிக்கணுமா? ஏய் எபர் உனக்கு காஃபி வேணும்னா அமைதியா போ. கல்யாண நாள்ல இப்பதான் தடவையா காஃபி போறேன்னு சொல்லிருக்கா. எனக்கு காஃபி வேணும். ஏய் எனக்கு டவுட்ரா, ஆம்பள மாடு நீ எப்படி பால் குடுப்ப? அக்கா ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு பேசிக்கலாம். நீ சொல்லுமா. ஐயோ காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? பால் இல்லங்க. என்னம்மா? பால் இல்லங்க. பால் இல்லனா ஏன் கவலைப்படுற? அதான் கால் இருக்கே. ஏய் காலத்துக்குள்ள பாலை கறக்கிறதுக்கு என்ன ஜெர்சி மாடா? ஜென்சி மாடுடா. ஏங்க பால் கேளுங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு பால் வேணும். பாரு காலு பாலுன்னு வந்தா வாளை வச்சு அடிப்பேன். எங்க அவன் வாளு? ஐயா ஐயா
ஐயா அந்த இது தலையில மாட்ட சொல்லுங்க. அட்லீஸ்ட் நடிக்கிறாங்கன்னாவது இருக்கு. இப்போ ஒரிஜினலா பாக்குற மாதிரி ஐயா இருக்கு. நீங்க கண்ணாடி கழட்டிட்டு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஐயா. அந்த நடிப்பு வந்து உங்க ஓகே, கண்ணை 1 மறைக்குது. பாயிண்ட் மேட்ச் ட்ரா. Thank you. அதுல இருக்கிற ஒரு சாணம் உங்ககிட்ட வந்துருச்சான்னு பாரு. இது கால மாடுடா. காலமாடா ஆமாண்டா. இந்த மாதிரி ஓவரா பேசுறவெல்லாம் வச்சுக்காத. நீ எதுக்காக வந்த? நான் ஆர்டர் பண்ணதுனால தானே வந்த. ஆமா. அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு அமைதியா இரு. ஏய் ஏய் காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னலடி. அதெல்லாம் இல்லங்க, நான் ஆர்டர் பண்ணனால தான் மாடு வந்துச்சு. திமுறா பேசுறவெல்லாம் வச்சுக்காத நீ. புரியுதா உனக்கு? ஏய் என்ன போய் இப்படி சொல்றீங்க? நான் சாதாரண மாடா மேடம்? மேடம் மேஞ்சா புல்லு கட்டு பாஞ்சா ஜல்லி கட்டுன்னு வாழ்ந்த மாடு மேம் நானு. என்ன போய் இப்படி சொல்ற? ஏய் இங்க பாரு யாரு? எனக்கு அறிவு இல்லையா? உனக்கு தான் அறிவு இல்ல. நான் அறிவோட தாண்டா இருக்கேன். நீங்க தாண்டா அறிவு இல்லாம இருக்கீங்க. எதுக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுறீங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம்? மாட்டை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்டா. ஆமா. ஆனா உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா பந்து? ஆ. நான் டெய்லி அவ வீட்டு வாசல்ல போய் படுப்பேன். ஆ. இவன் என்ன பண்ணுவா? சுத்தனி தூக்கி வந்து என் முதுகுல ஊத்திடுவா. நான் ஏஞ்சி போயிடுவேன். செம வெறியாயிடும். ஆனா மாட்டு பொங்கல் வந்தா மட்டும் அதே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மாடை வரைஞ்சிருக்கேன். என் மாடத்தை வாங்குவாடா உன் பொண்டாட்டி. ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ற? ஐயோ, நம்ம தெருவுல எத்தனை வீடு இருக்கு, அத்தனை வீடை விட்டு நம்ம வீட்டு வாசப்படியில வந்து சாணி போடுதுங்க. யார் கழுவுவா? ஏய் சாணி யாரா அள்ளுவா? ஏய் என் சாணி அல்றதுக்கான ஆள் இல்ல. இங்க பாரு, என் சாணி ஒன்னும் சாதாரண சாணி இல்ல. ஆ. அத வெயில்ல காய வச்சா வரட்டி, ஆ. இதே மஞ்சள்ல கரைச்சி வீட்ல தெளிச்சா சேஃப்டி. ஆ. இங்க பாருடா, எரிச்சா விபூதி தெரிஞ்சுக்கிடா கபோதி. ஏய் என்னடா இது இவ்ளோ இன்ஃபர்மேஷன்? இதெல்லாம் வந்து புல்லு மேய்ற மாடு தான் பேசணும். உன்ன மாதிரி போஸ்டர் மேய்ற மாடு பேசக்கூடாது. நம்ம ஊர்ல எங்கடா புல்லு இருக்குது? தெரு போஸ்டர் தாண்டா முளைக்குது. அதனால தானே நான் போஸ்டர் மேய்றேன். ஓ, ஆனா நீ ஏன் சினிமா போஸ்டர் மட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்க? ஏன்னா அதுலதான் மசாலா ஜாஸ்தியா இருக்கு. ஏய் 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 அவள்தான் உன்ன. ஏய் சாதாரணமா நினைக்காதீங்க. நான் எல்லா போஸ்டையும் மேய மாட்டேன். எனக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான். அவன் போஸ்டர் தவிர எல்லா போஸ்டையும் மேய்வேன். யார் பாது? எந்த தலைவர்? மாட்டுக்கு குரல் கொடுத்த ஒரு ஆள்ரா அவரு. ஓ குரல் அரசனா இருப்பாரோ? குரல் அரசல, அரசன், சிலம்பரசன். தம்பி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. அஸ்வத் நீ எந்திரிச்சு போய் அந்த டைலாக் பேசு. ஒரு கவு, அதாவது ஒரு மாடு தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்க பாலை அதோட வாழை கட்டி நல்லா கறந்து வந்து காஃபி ஷாப்ல உட்காந்து குடிச்சு கேள்வியடா கேக்குறீங்க. கேள்வி, ஒரு நண்டு வந்து நம்மள கடிச்சதுன்னா ஏன் நண்டு என்ன கடிக்கன்னு கேட்க கூடாது. கடிக்கிறது அதோட வேலை, தடுக்காம காப்பாத்தால தமிழோட வேலை. தட்டா ஏய் என்னப்பா ஆளாளுக்கு மிமிக்ரி பண்றீங்க? நான் ஒரு மிமிக்ரி பண்ணவா? கண்டுபிடிக்கணும், எல்லாரும் கண்டுபிடிக்கணும். சசிகுமார் என்ன எரிக்க விடலாமா? ஏய், என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏய் நகுரு முதல்ல. எதுக்குடா முட்டை வந்த? இதுதான் சும்மா இருக்குது. பண்ற நம்மளே எதுக்கு சும்மா இருக்கு சொல்லுது? ஏய் அமைதியா இரு. இங்க பார், இங்க பார். நீ பண்ற வேலை என்ன தெரியுமா? ரோட்ல மக்கள் போறதுக்காக ரோடு போட்டு வச்சிருக்கோம். அங்க போய் நீ படுத்துக்கிற. எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா இது? டேய் நான் படுகிறதுல தானே நீ ரோடு போட்டு வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்துல முதல் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நான் தான்டா. இன்னைக்கு மாடர்ன் வண்டி ஓட்டுறவங்களாம் ஒரு காலத்துல மாட்டு வண்டி ஓட்டவே தாண்டா அதெல்லாம் ஓட்டுறாங்க. தெரிஞ்சுக்கோ. அதனால நான் கொஞ்சம் அதுப்பாதான் பத்துப்பேன். இதெல்லாம் நவுந்து போயில்னா ஏறிப்போ. ஏய் உன்னை ஆர்டர் பண்ண ஓனர் இங்க இருக்க. அவன் கொஞ்சமாவது விசுவாசமா உன்னை இருக்கியா? ஆர்டர் பண்ண ஓனர் நானு. எனக்கு நீ எங்கேயாவது விசுவாசமா இருக்கியா? விசுவாசமா? மனுஷனுக்கு இருக்கிற விசுவாசம் மாட்டுக்கு ஜாஸ்தியாவே இருக்குடா. ஏய் என்ன மனுஷன் அப்படி என்ன விசுவாசம் எல்லாம் போயிட்டோம். எங்க அப்பாவுக்கு நான் விசுவாசமா இருக்கேன். எங்க அம்மா அப்பா பால் ஊட்டி வளர்த்த எங்க அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கேன். டேய் 3 வருஷம் பால் குத்த உங்க அம்மாக்கே நீ விசுவாசமா இருக்கிறனா உங்க மூச்சுலாம் நிக்கிற வரைக்கும் பால் குடுக்குற இந்த மாட்டுக்கு பால் கொடுக்கும் பொன்னால முடியாது தம்பி. ஏய், உன்கிட்ட எல்லாம் எங்கனால போராடவே முடியாது. ஏய் கிட்ட போராட முடியாது. என்கிட்ட நீங்க போராட வேணாம்டா. எனக்காக போராட தமிழ்நாடே இருக்குடா. மாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா போராட்டம் இருக்கணும். அது எங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் வரட்டுமா? நான் கிளம்புறேன். அந்த மாட்டை எப்படி கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். செண்பகமே டேய் அது யாரு? ஏன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி தானே. கொஞ்சம் திருப்பி நிக்க வை. ஒரு நிமிஷம் இருமா. நிக்க ஸ்ட்ரைட்டா தொண்டையில குத்திட்டா.